இப்போ இந்த டிசியோட செகண்ட் மூவி சூப்பர் கேர்ள் வந்திருக்கு. எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தில் ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சூப்பர் கேர்ள் நடித்தவங்களும் சரி, ரூத்தியை வர அந்த பொண்ணு கேரக்டரில் நடித்தவங்களும் சரி, 2 பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டு ஜேசன் மொமோவா ஆஸ் லோபோ. தலைவன் இந்த ரோல் கண்டியே பிறந்த மாதிரியே இருக்கான். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு, அவருக்குன்னே டெய்லர் மேட் பண்ண மாதிரி இந்த ரோல் இருந்துச்சு. சும்மா மிரட்டிட்டாரு. நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லி உள்ளே தோணுனோம்னா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. என்ன ஜேம்ஸ் கன்னு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படமே இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கவே இல்லை அவங்க. லிட்ரலாக எனக்குலாம் ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது, ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னு ஹாலிவுட் படத்துக்குலாம் இல்லை, நான் சும்மா நம்ம ஊரில் இன்டர்வல் விட்டதை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் தூக்கம் வந்துச்சு. தேட்டர் முழுக்க அங்கங்கே லைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் ஏதோ ஸ்பேஸில் மிதக்கிற மாதிரி, எனக்கு முன்னாடி நட்சத்திரமாக இருக்கிற மாதிரி ஃபோனாக அங்கெங்கேயோ தெரியுது. அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் கேரக்டர் டெப்த்துங்கிறதே இல்லவே இல்லை. அதை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க ஃபுல்லாக. அந்த நாய் மேலே தான் நமக்கு ஓரளவுக்கு ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதே தவிர, இந்த சூப்பர் கேர்ள் மேலேயும் சரி, ரூத்திங்கிற அந்த சின்ன பொண்ணு மேலேயும் சரி, நமக்கு எந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷனுமே ஆகவே இல்லை. அதனால அவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, அடி விழுந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நமக்கு என்னன்னு இருக்கும். அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப பெரிய மைனஸு, வீக்கஸ்ட் வில்லன். ரொம்ப வீக்கஸ்ட் வில்லன். ரொம்ப லேமாக எழுதுன மாதிரி இருந்துச்சு எனக்கு வில்லன் கேரக்டர். பாதி நேரம் எனக்கு யார் வில்லன் தேடுறதுல போச்சு. இவர் தான் வில்லனாங்கிறதே எனக்கு நிறையா டைம் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகவே இல்லை. 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் வில்லன் ரோல் இருந்துச்சு. ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு வில்லனாக இருந்தாலும். அடுத்து லோபோ. என்னடா லோபோ ப்ளஸில் சொன்னால் இப்போ மைனஸ்லேயும் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. லோபோவும் நடித்த ஜேசன் மோமோவும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான். ஆனால் அந்த கேரக்டர் இந்த படத்துக்கு தேவையான்னு கேட்டால் ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டடாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நம்ம மூவிஸ்லலாம் கேமியோன்னு சொல்லிட்டு வேறு ஸ்டேட்டில் உள்ள ஆக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்ககிட்ட பாரு லோபோ இருக்கான், நாங்கள் அவனையும் காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்தில் சொல்லணும்னா டிசி இதே ட்ராக்ல போயிட்டு இருந்தா டிசியை காப்பாற்றுறது கஷ்டம்தான்.